அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இந்தியா டுடே சி-வோட்டர் கருத்து கணிப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இந்த கருத்து கணிப்புகளை நம்பி மக்கள் வாக்களிப்பதும் இல்லை. வாக்குப்பதிவுகள் கருத்து கணிப்புகளை ஒட்டியும் நடைபெறுவதில்லை. வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவுகளும் கருத்து கணிப்பு படிதான் என்பதாக இல்லை. அதனால் கருத்து கணிப்புகள் மீது மட்டுமே சார்ந்து பார்ப்பது என்பது எனக்கு உடன்பாடு. ஓகே சார், விஜய் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் சார். பிப்ரவரியில் 7 சார், ஆகஸ்ட்டில் 15. விஜய் மக்களவைத் தேர்தலில் 24 நிற்கலை, கண்டெஸ்ட் பண்ணலை. ஆமாம், இப்போ நின்னால் என்ற வாதம் இவன் கொண்டு வரான். அப்போ புதிய இளம் வாக்காளர்கள் அப்படியே இறங்கி செய்வார்கள். பாஜக அதிமுக கூட்டணி என்பது அப்படியே நிலைத்து நிற்கப் போகிறதா 6 மாதம் கழித்து என்ற கேள்வியாக நிற்குது. சரி, அதே அண்ணாமலை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க வேண்டியது பாஜக தொண்டர்களுடைய கடமைன்னு சொல்லிட்டார்ல. அது ஏதோ படம் காட்டுற மாதிரி தான் தெரியுது. திமுக தலைமைக்கு காங்கிரஸ் தேவை. சிறுபான்மை வாக்குகள் தொடர்ந்து தங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் என்ற அடையாளம் தேவை. விஜய் விஷயம் கூட்டணி பேசுகிறார்கள் என்பது திமுக தலைமைக்கும் தெரியும். அதனால் இவர்கள் போய் ராகுலுடைய பேரணியில் கலந்து கொள்வதன் மூலம்தான் காங்கிரசுடன் உள்ளதை வலுப்படுத்த முடியும். இதுக்கு திமுகவின் தேவை. விஜய் எப்படி பார்க்குறாங்க காங்கிரஸ் ஹைகமாண்ட்? விஜயோ அதிமுகவோ திமுகவோ அவர்களுக்கு பிரச்சனை அல்ல. எதனுடன் போனால் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்பதைத்தான் பார்ப்பார்கள். அவர் இப்போதைக்கு வரும் 26 சட்டமன்ற தேர்தலை முதன்மைப்படுத்த மாட்டார்கள். 29 தான் ராகுலுடைய கணக்கு, அதுதான் பார்ப்பாங்க. அதுவரை அவர்களுக்கு திமுக கூட்டணி தேவை. அதனால் அதை உடைக்க மாட்டாங்க. சாதி வேறுபாடு இல்லாமல் விஜய்க்கு வருகிறார்கள். ஓகே, இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்தவரை சாதி வேறுபாடு என்பது முதன்மையாகவோ அல்லது ஒரு பெரிய செல்வாக்கு செலுத்த முடிய இருக்கும். இதுவரை அந்த ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய வாக்கு வங்கி என்று சொல்லக்கூடிய அந்த திமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது உள்ளபடியே இங்கு நகருது. அதனால் அதிலும் கூட திமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது என்ன அப்படி வெளியே போகுதா ஓகே என்பதெல்லாம் கருத்து கணிப்பில் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம். பொதுவாக என்ன நடக்கும்? திமுகக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் பிரிஞ்சா தானே திமுக ஜெயிக்கும். இப்படியாக பொதுவாக கணிப்பாங்கல்ல. அந்த பொதுவாக தானே இந்த சி-வோட்டரும் கணிச்சிருக்காங்க. கணிக்கல. அவங்க மக்களவை தேர்தல் இப்பொழுது நடத்தினால் 39 வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 36 வெற்றி பெறும் தான் சொல்றாங்க. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு TSS மணி அவர்கள். வணக்கம் மணி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், ஏபிபி சி-வோட்டர் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒரு முறை கருத்து கணிப்பை வெளியிடுவது அவங்களுடைய வழக்கம். தற்போது ஒரு நாடாளுமன்ற ரீதியாக ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க. இந்தியா அளவுலையும் எடுத்திருக்காங்க, தமிழ்நாட்டு அளவுலையும் எடுத்திருக்காங்க, பிப்ரவரியிலையும் எடுத்திருக்காங்க, இந்த ஆகஸ்ட்லேயும் எடுத்திருக்காங்க. பிப்ரவரியில் பாஜகவுக்கு ஒரு 281 இடங்கள் கொடுத்துருந்தாங்க. அதாவது பாஜக ஆட்சி அமைத்து பிப்ரவரி மாதத்தில் அவங்க மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு எடுக்கும்போது பாஜகவுக்கு 281 இடங்களை கொடுத்துருந்தாங்க. ஆகஸ்ட் மாதம் இப்போ 260 இடங்களை கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக என்டிஏவுக்குன்னு பார்க்கும்போது 343 இடங்கள், இப்போ அது 324 இடங்களாக குறைஞ்சிருக்கு. காங்கிரஸுக்கு பிப்ரவரி மாதம் 78 இடங்களை கொடுத்துருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு. அந்த வாக்கு திருட்டு இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் காரணமாக கூடியிருக்குன்னு சொல்கிறாங்க. 97 இடங்களாக கூடியிருக்கு. இந்த இந்தியா டுடே சி-வோட்டர் கருத்து கணிப்பை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பற்றி கேள்வி இருக்குது. அகில இந்திய அளவில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? இல்லை, முதல்ல இந்த கருத்து கணிப்புகளை நம்பி மக்கள் வாக்களிப்பதும் இல்லை. வாக்குப்பதிவுகள் கருத்து கணிப்புகளை ஒட்டியும் நடைபெறுவதில்லை. வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவுகளும் கருத்து கணிப்பு படிதான் என்பதாக இல்லை. அதனால் கருத்து கணிப்புகள் மீது மட்டுமே சார்ந்து பார்ப்பது என்பது எனக்கு உடன்பாடு. ஓகே, முதல்ல. அடுத்து இதில் அகில இந்திய ரீதியில் எடுப்பதில் இந்த சி-வோட்டர் என்ற ஒரு அணுகுமுறை இருக்க, அவர்கள் இதுவரை கிட்டத்தட்ட வாக்கு எண்ணிக்கை வெளியிடும் பொழுது ஒட்டி வரக்கூடிய தன்மையை அவர்கள் கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த
ஒரு தரமானவர்கள் என்ற பெயர் ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு அவங்களுடைய கருத்து கணிப்புக்கு அவர்களுக்கு இருக்கு. ஆனாலும் ஹரியானாவிலெல்லாம் வந்து அவங்க தோற்று போனாங்க. பாஜகவை காங்கிரஸ் வெற்றியை சொன்னாங்க. ஆனால் என்னன்னு சொன்னால், இப்போது இந்தியா டுடே ஒரு பத்திரிகை, அதே போல் வந்து ஏபிபி நியூஸ் இன்னொன்று செய்தி நிறுவனம், இவர்கள் வந்து அந்த சி ஓட்டருடன் வந்து ஒப்பந்தம் வச்சுக்குவாங்க. சி ஓட்டர் செய்து கொடுப்பதை இவர்கள் வெளியிட பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படித்தான் இந்த ரெண்டும் வந்திருக்குன்னு வைங்களேன். அது முதற்கண். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூட் ஆஃப் த நேஷன் என்பது தான் அதற்கு தலைப்பு. ஆமாம். அதாவது நாடு போய்கிட்டு இருக்குது. ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு, மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு இன்னொரு மக்களவைத் தேர்தல் வரும்பொழுது இடையில் வந்து அவர்கள் வந்து அப்பப்போ இந்த மாதிரி நாட்டினுடைய ஒட்டுமொத்த நாட்டினுடைய மூடு எப்படி இருக்குது என்பதை இப்படி வந்து சோதிப்பாங்க. ஓகே. அதுக்குத்தான் இந்த கருத்து கணிப்பு. இது வந்து நம்ம ஊர் சட்டமன்றத்துக்குன்னு நினைக்கக்கூடாது. ஆனாலும் என்ன தொடர்பு இருக்குது என்று பார்க்கணும் என்பது சரிதான். இப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்கிறாங்க 324 இடத்துல இந்திக்கு தேர்தல் வச்சாச்சுன்னு சொன்னால் மோடியினுடைய தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் என்பதாக சொல்கிறாங்க. ஏற்கனவே எப்படி வந்திருக்கிறாருன்னு சொன்னால், ஒரு மோடி அரசாங்கம் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். ஆமாம். அது வெறும் 260 தான் வந்து அவருக்கு கிடைச்ச நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை. அதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் வந்து செங்கலை உருவிட்டாங்க மோதல்ல என்று சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் உடன் வந்து ஒரு நல்லுறவு வச்சுக்கிட்டு, அவர்களும் 75 ஆண்டுக்கு பிறகு நீ வந்து செப்டம்பருக்கு பிறகு வெளியே போகணும் என்பதை மறைமுகமாக சொன்ன பகவான் மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர், நான் இப்படி சொல்லவே இல்லைன்ட்டார். பின்வாங்கிட்டார். மாதிரி பின்வாங்கலை, சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லைன்ட்டார். வெல்டி. அதாவது நம்மூர் அரசியல்வாதி மாரி ஆயிடுச்சு. ஓகே. ஆர்எஸ்எஸும் இப்போ வர வர இந்த டீஜெனரேஷனை அழகாக வந்து கொண்டு போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு நடந்துச்சு, இப்போ வந்து உத்தராஞ்சலில் வந்து பெரிய அளவுக்கு வெள்ளம் வந்துச்சு. அது அப்படியே வந்து இதுக்கு வந்துச்சு, அலகாபாத்துக்கு. அலகாபாத்துன்னு சொல்லக்கூடாதுமாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க, பிரக்யராஜ். ஆமாம், ஏதோ ஒரு மனுஷனுக்குள்ள பேர் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. அங்கே வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் தொண்டர்களெல்லாம் இறக்கி விட்டு இப்படி வெள்ளங்கள்லாம் வந்த பொழுது எல்லோருக்குமே என்ன சாப்பாடு பொட்டலங்கள் கொடுப்பாங்க. நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் இறங்குவாங்க. இது வந்து வழமை. இந்த முறை அதனுடைய பொறுப்பாளர்கள் பார்க்காங்க, அறைகோல் கொடுக்காங்க, யாரும் வரல. வந்து தயாரான சாப்பாட்டு பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு விநியோகம் பண்ணுவதற்கு வரல. அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டர்கள் கூட என்ன ஒரு பொலிவு இழந்து விட்டார்கள், வலு இழந்து விட்டார்கள், நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்ற கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை யாரும் கணிக்கிறது இல்லை. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் கூட அவர் நக்கலும் பண்ணுறாரு. மோகன் பகவத் அவருடைய 2 நாள் முன்னால் உள்ள தன்னுடைய நேர்காணலில், அவர் ஊடக சந்திப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சிக்கு அகில இந்திய தலைமையை உருவாக்குவதற்கு உங்களுக்கும் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் மோதலா, ஆர்எஸ்எஸ் தீர்மானிக்கிறது என்பதால் தாமதமா? உடனே அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து தீர்மானிக்கிற நிலையில் இருந்தால் இவ்வளோ காலதாமதம் ஆகிருக்காதுன்னாரு. நக்கல். அப்போ பாஜகக்குள்ளே தான் அவங்களுக்குள்ள ஒரு இழுபறி இருக்கே தவிர, அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லையே தவிர, நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு ஒரு நக்கலே பண்ணுறாரு. ஓகே, பகிரங்கமான ஊடக சந்திப்பில். ஏன்னா நட்டா என்பவர் வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னால் ஆர்எஸ்எஸ் உதவியெல்லாம் எங்களுக்கு இனிமேல் தேவையில்லை. ஆமாம், இந்த டோனில் தான் பேசினார். ஆர்எஸ்எஸ் உதவியால் நான் ஒன்றும் ஜெயிக்கல அப்படிங்கிற டோனில் தான் பேசினார். இனிமேல் தேவையில்லைன்னு. ஆமாம், அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் கொடுத்த குடுல ஹரியானாவில் வந்து இந்த பாதிப்புக்கு உடனடியாக சரி பண்ணுவதற்கும் மகாராஷ்டிராவில் சரி பண்ணுவதற்கும் ஆர்எஸ்எஸ்கிட்ட போய் நாடுவதும், இப்போ சமீபத்தில் நேரடியாக நாகபுரிக்கு போய் ஐயான்னு சொல்லி மோடி கும்பிட்டதும் ஆர்எஸ்எஸ் காலில் விழுந்ததும் நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு இந்த சமரசம் வந்துட்டாங்க அவங்களுக்குள்ள. பிரச்சனையே என்னென்னா, அதானிக்கும் அம்பானிக்கும் நீ வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்தியாவில் உள்ள ஏகபோக என்ன இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு நீ வந்து அந்நிய நாட்டு ஐரோப்பா அமெரிக்கா கார்ப்பரேட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு தான் மோடி கூட மோதலாம். புரியுதுங்களா? இந்திய கார்ப்பரேட்டுகள் உலக கார்ப்பரேட்டாக மாறணுமே தவிர, உலக கார்ப்பரேட்டை அந்த இடத்துல கொண்டாந்து நிரப்புறையான்னு கேட்கான். இப்போ அமெரிக்கா கொடுத்த குடுல சரி சீனா கூட போகவே கூடாதுன்னு சொல்லும் ஆர்எஸ்எஸ். சரி சமரசம் செய்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்களாம். இப்படியாக பல்வேறு குழப்பத்தில் அவங்களும் இருக்காங்க. இத்தனைக்கு மத்தியில் தான் அது வாக்குகளாக வெளிப்படும். அதை ஆழமாக பார்ப்பவர்களுக்கு தான் புரியும். என்ன ஓட்டருக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது. அவர்கள் கணிக்கும் பொழுது அதை பார்க்குறாங்க. இன்றைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிப்ரவரியில் ஒரு கருத்து, ஆகஸ்ட்டில் ஒரு மதிப்பீடு வச்சுருக்காங்க.
பிப்ரவரி மதிப்பீட்டில் பாஜகவுக்கு வந்தது என்பது வந்து கூடிச்சுங்கிறான் முன்னை விட. அதாவது 281ங்கிறாங்க. ஆமாம். அதுக்கு பிறகு வந்து ஆகஸ்ட்டில் பார்த்ததில் குறைஞ்சிருக்குங்கிறான். 260 குறைஞ்சிருக்கு. ஆனாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், அதை கவனிக்கணும். இல்லை, நீங்கள் என்டிஏவை பாருங்க, என்டிஏ பார்க்கும்போது மெஜாரிட்டியாக தானே இருக்குது. பாஜக என்பது முழுமையாக தனிப்பட்ட முறையில் பெரும்பான்மையுடன் மோடி என்ற மாபெரும் பலத்திற்காக 56 இன்ச்சுக்காக வெற்றி பெற்றது என்று சொல்லலை, வெற்றி பெறும் என்றும் சொல்லலை. இந்த வாக்கு திருட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை அடித்து நொறுக்கிருக்கு போல இருக்குது உத்தரப்பிரதேசம் பீகார்லெல்லாம். அதனுடைய விளைவு அதை நல்லா எடுத்து போகிறாரு இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி. அதனால உள்ள பாதிப்பில் என்னன்னு சொன்னால், உத்தரப்பிரதேசில் 47 வரை கொடுத்துருக்குறான் எம்பி வெற்றி பெறும் இன்றைக்கு தேர்தல் நடந்தால் அகிலேஷ் யாதவுக்குன்னு. இதுலேயே அந்த அளவுக்கு வந்து அகிலேஷ் செல்வாக்கு கூடியிருக்கு என்பதையும் கணிக்கிறான். காங்கிரஸ் அதேமாரி குறைஞ்சு கூடிச்சுங்கிறான். பிப்ரவரியில் 78, ஆகஸ்டில் 97 அப்படின்னு போன முறை 99 வாங்கினவங்க. இப்படியாக என்ன ஒரு மதிப்பீடு செஞ்சுட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வரான். சரி, இதில் தான் தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதி இருக்குது. ஆமாம், 39 திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ஆமாம், அதாவது இந்தியா கூட்டணி என்ற பெயரில் இல்லையா. நம்ம திமுக கூட்டணி என்ற உண்மையை சொல்லணும். இல்லை, திமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்திய அளவில் தான் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி உயிர்ப்போட இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான், இந்தியா ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இல்லை. அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி மூலமாக சரி செய்து என்ன அதிமுகவுடன் சேரக்கூடாது, அதிமுக பாஜகவுக்கு எதிராக நிற்கிறது அப்படின்னு சொல்லி தனித்து நிற்குது என்பதற்காக 24 மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலை தூக்கிட்டு போனதுனால பாமகவை 39 வெற்றி பெற முடிஞ்சிச்சு திமுக கூட்டணி. இல்லாவிட்டால் அதில் வந்து பழுதுபட்டு இருக்கும் ஒரு 10 தொகுதியாவது என்று எல்லோரும் கணிக்கிறான். அதிமுக பாமக கூட்டணி வைத்திருந்தால். ஆமாம், அதனால் அப்படி இருக்குது. அப்படி சூழலில் இருந்து நீங்கள் சட்டமன்றத்துக்கே வந்தாலும் இப்போ 4 கூட்டணியா அல்லது பாமக இன்னமும் முடிவு செய்யவில்லை எந்த பக்கம்னு. ஏன்னா ஒரு கணிசமான வாக்கு வங்கி வந்து ஒரு 20 லட்சம் வாக்குகள் என்பது பாமக இருக்குது. 5 விழுக்காடுன்னு கமிட்டட் ஓட்டர்ஸ் சார் அவங்களாம். கமிட்டட் ஓட்டர்ஸ். ஆமாம், அதாவது வன்னியர் சமூகம் என்ற ஒரு மாபெரும் வடக்கு தமிழ்நாட்டு சமூகத்தில் என்ன குறிப்பாக மிகவும் அதிக பிடிப்புள்ளவர்கள் தான் வந்து பாமகவுடன் நிற்பாங்க. ஆமாம், மற்றவங்களாம் திமுக அதிமுக விஜய் கட்சி என்ன இப்படியெல்லாம் போனவங்கன்னு வைங்களேன். அதனால் இவர்கள் இங்கே வந்து விஜய் என்ற ஃபேக்டர் வந்ததனால் என்பதாக சேர்க்கக்கூடிய கமெண்ட் இருக்குல்ல, அந்த கமெண்ட் எல்லாம் 4 முனை போட்டி என்பதில் பொதுவாக என்ன நடக்கும், ஏன்னா திமுகக்கு எதிரான வாக்குகள்லாம் பிரிஞ்சா தானே திமுக ஜெயிக்கும். இப்படியாக பொதுவாக கணிப்பாங்கல்ல, அந்த பொதுவாக தானே வந்து இந்த சி ஓட்டரும் கணிச்சிருக்காங்க. கணிக்கலை. அவங்க மக்களவை தேர்தல் இப்பொழுது நடத்தினால் 39 வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 36 வெற்றி பெறும் தான் சொல்கிறாங்க. அப்போ 3 வந்து அது வந்து பாஜக கூட்டணி என்று சொல்றாங்க. அதிமுக வெற்றின்னு அர்த்தம்னு எடுத்துக்குவோம். சரி, அதிமுக கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கலாம் 3 இடத்த. அப்போ அதற்கே என்ன பொருள் அப்படின்னு வரும்பொழுது, அதிமுக கீழே போகவில்லை ஆனால் சற்று மேலே வந்திருக்கிறது என்றும் கூட எடுத்துக்கொள்ளலாம்ல புள்ளிவரமா. ஓகே, புள்ளிவரம் எடுக்கணும்னா எப்படி வேணாலும் அதை நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் சார். ஆனாலும் திமுகவுக்கு 52% கொடுத்துருந்தாங்க சார் பிப்ரவரி மாதம். ஆகஸ்ட் மாதத்தில் 48 மாறி இருக்கு. அப்போ 4 விழுக்காடு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறான்ல. ஆமாம், 4 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. என்டிஏ கூட்டணி, அதாவது நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவும் பாஜக இருப்பதாக நினைச்சுக்கிட்டு சொல்கிறான். அதை வந்து பிப்ரவரி மாதம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தான் உருவாளியே. ஆமாம், அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்களையும் அங்கே வந்து ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ இப்போ பிப்ரவரியில் வந்து 21 கொடுத்துருந்தாங்க, நம்ம வந்து அதிமுக பாஜக கூட்டணினே வச்சுப்போம். ஆகஸ்ட்ல அவங்களுக்கு 37 கொடுத்துருக்காங்க, ஏறி இருக்கு சார். இல்லை, அதாவது 21 என்று அவன் சொல்லக்கூடியது அதிமுக அல்லாத பாஜக. 21ங்கிறது அதிமுக அல்லாத பாஜக. ஓகே, போன முறை 18 சொன்னானே. ஆமா, அதைத்தான் 21 சொல்றான். சரி, இப்போ அதாவது திமுகவிலிருந்து சரிந்தது என்பதாக அவன் கணிக்கிறானே. ஓகே, பிப்ரவரிக்கும் ஆகஸ்டுக்கும் அதை அப்படியே மக்களவை தேர்தலுக்காக அவன் கணித்ததை அப்படியே நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு பொருத்தி பார்ப்பீர்களானால் 4 விழுக்காட்டை பார்த்தால் விழுக்காடு என்பதில் வந்து சட்டமன்றம் மக்களவைன்னு கிடையாது. ஓகே, இல்லையா? அவர்களுக்கு குறைந்ததா இவர்களுக்கு கூடியதான். அதுல தான் 18 வந்து 21 என்பதாக சொல்றாங்க. அது வந்து பாஜக கூட்டணி, அதாவது பாஜக உருவாக்கின இந்திய கூட்டணி, அதிமுக இல்லாத கூட்டணி. அதாவது திமுக எதிர்ப்பாக, அதாவது மோடி ஆதரவாக பாஜக ஆதரவாக வந்த ஒரு இந்தியா லெவலான ஒரு போக்கு என்பது தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு
என்பதாக இருந்த 2024 இருந்த ஒரு போக்கு என்பது குறைந்திருக்கிறதுன்னு பொருள். சார் இப்போ அதற்கு அஃபெக்ட் ஆனதுக்கு என்ன சொல்றான்னா ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ங்கிறான். ஓகே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ஆட்சி அதிகாரத்தின் மீது, ஆட்சியின் மீது மக்களுக்கான என்ன எதிர்ப்பு என்பது என்ன மோடி ஆதரவு என்பதாக, மோடி எதிர்ப்பு என்பதாக இருந்த விழுக்காட்டை 24 நடந்த மக்களவை தேர்தல் முடிவு விழுக்காட்டை குறைத்திருக்கிறது அந்த வெறுப்பை அப்படின்னு சொல்வதற்கு தானே கணக்கு அது. ஓகே, பிப்ரவரி. அப்புறம் இப்போ ஆகஸ்ட்ல சொல்லும் பொழுது அதிமுக சேர்ந்துருது இல்லை, அதனால தான் 37ங்கிறாங்களா? 37ங்கிறான். சரி, அதனால என்ன அதையும் 37 என்பது எப்படி ரொம்ப குறைச்சல அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் அந்த 21 பார்த்தால் என்ன 37ங்கிறது ஹை ஜம்ப் சார். இல்லை, அதிமுக சேர்ந்துக்கும் பொழுது 20 25 வரை அதிமுக கொடுக்கணும்ல. என்ன அது என்னன்னு தெரியல, அந்த குளறுபடி நமக்கு புரியல. ஓகே, இங்கே அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க 37. அப்படித்தான் பொருள். சரி சரி, எது எப்படி இருந்து கேட்டோம். அதாவது மோடி ஆதரவு எனும் பொழுது அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் கூட வராமல் போகும் என்பதாக. இது சட்டமன்றத்திற்கு அப்படியே பொருந்துமானா அப்படியே பொருந்தாது. ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்களவை தேர்தலுக்காக மக்கள் வாக்களிப்பது என்பது மோடி வேண்டுமா வேண்டாமா, பாஜகவை ஏற்பதா இல்லையா என்பதாக. இல்லை என்பது பெரும்பான்மையாக மக்களுடைய பொதுவான போக்கு. இங்கே சட்டமன்ற தேர்தல் என்று நடக்கப் போவது திமுக வேண்டுமா வேண்டாமா, ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா, இதுதான் உள்ள விஷயம். அதில் திமுக அதிமுக என்பதாகத்தான் போட்டி என்பதாக பொது கருத்து. ஆமாம், அந்த பொது பார்வையில் இருந்து பார்த்தாலும் அந்த அதிமுக என்பதற்கு கூடியிருக்கணும். அதில் குறைத்து போடுவதற்கு எந்த வழக்கு, எந்த நியாயங்களும் அதில் இல்லை, ஆதாரங்களும் இல்லை. ஓகே, இப்படி சூழலில் தான் இது பார்க்கணும். அதனால் இதை சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படியே பொருத்தி பார்க்க கூடாது. ஓகே ஓகே. ஆனாலும் கூட இந்த விழுக்காட்டை கணக்கில் எடுத்து ஒருத்தன் எடுத்திருக்கானே, அதை மதிப்போம், அந்த கணிப்பை அதை இறங்கி வேலை பார்த்துருக்கானே அப்படின்னு சொல்லி போட்டு நாம் எடுத்தால் அதிலும் கூட இந்த 37 விழுக்காடு என்பதை கொண்டு வரான்னு வைங்களேன். சரி, அதனால் அதுலேயும் 39 இடத்தில் வெற்றி பெற்ற திமுகவினுடைய கூட்டணி 36 மக்களவை தேர்தல் தான் 36 தாங்கிறான். அது போன முறை பாமக இல்லாமல் அதிமுக இல்லாமல் இருந்தது என்பதும் இந்த முறை எப்படி ஆகப் போகிறது என்று பாமக விஷயம் தெரியாமலும் இருக்கும் பொழுது இந்த ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் என்பதும் கூட பாதிக்கும் என்பதையும் கணக்கில் எடுத்து விஜய் ஃபேக்டர் வந்திருப்பதனால 4 முனை கூட்டணி வந்திருப்பதனால் என்ற காரணத்தை இவங்க கமெண்ட்ஸில் கொடுக்குறான். சார் விஜய் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் சார். பிப்ரவரியில் 7 சார், ஆகஸ்ட்ல 15, ராக்கெட் வேகத்தில் 2 மடங்கு அதிகமாக இருக்கு 15ங்கிறது சொல்கிறான். இதில் தான் நமக்கு என்ன சிக்கல்னா, விஜய் மக்களவை தேர்தலில் 24 நிற்கலை, கண்டெஸ்ட் பண்ணலை. ஆமாம், இப்போ நின்னால் என்ற வாதம் இவன் கொண்டு வரான். அப்போ புதிய இளம் வாக்காளர்கள் அப்படியே இறங்கி செய்வார்கள், வாக்காளர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பதை கணக்கில் எடுத்து பிப்ரவரிக்கு பிறகு ஆகஸ்ட் வரை உள்ளதும் இவன் கணக்கில் சேர்ந்திருக்கலாம். அப்படித்தான் வாய்ப்புகள். ஓகே, சரி, எல்லோருமே இதை 10க்கு மேலே போயிட்டாரு, 15க்கு நெருங்கிட்டாருன்னா பொது கணிப்பாக கணிக்கிறாங்க. குறிப்பாக அதுதான் சரியான்னு சொல்ல முடியாது. அதைத்தான் இவனும் சொல்லியிருக்கிறான். சரி, ஆனாலும் கூட அது புதிய வாக்காளர்கள் பெரும்பான்மை என்னும் பொழுது திமுகவிற்கு சாதகமாக போட்ட வாக்காளர்களான பெண் வாக்காளர்கள் மாற்றி போடுவார்களா விஜய்க்கு என்ற அவங்களுக்கு என்ன விஜய் என்ற ஈர்ப்பு தான் முதன்மையாக இருக்கிறதா என்பதை ஒட்டி அது பார்க்க வேண்டியிருக்கலாம், நமக்கு தெரில. ஆனால் இதெல்லாம் புள்ளி விவரமாக வெளியே வந்திருக்கிற மேசை மேலே உள்ள வில்லங்கங்கள். கரெக்டு சார். ஆனாலும் சி ஓட்டர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரியப்போவது திமுக எதிர்ப்பு ஓட்டு தான். ஸோ விஜய் திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் வாங்குவார் அப்படிங்கிறதுனால விஜய் திமுக வெற்றிக்கு உதவுவார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கே சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேன். மறுபடியும் அவன் மக்களவை தேர்தலில் இருந்து மாநில தேர்தலை பார்க்குறான். ஆமாம், அப்படி பார்க்கக்கூடாது. ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற. நீங்கள் ஆமாம், இந்தியாவெங்கும் அதுதான் சூழல் என்றாலும் தமிழ்நாட்டில் குறிப்பாக அந்த சூழல் தான் இருக்கு. சரி, இது மீண்டும் மீண்டும் கடந்த காலம் நிரூபிச்சிருக்குது. எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான், ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் அதை பார்க்கக்கூடாது என்பதிலும் இதை வைத்துக்கொண்டு நம்ம தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தீர்மானிக்க முடியாது. சரி, அப்படியே இருந்தாலும் இப்பொழுது உள்ள பாஜக அதிமுக கூட்டணி என்பது அப்படியே நிலைத்து நிற்க போகிறதா 6 மாதம் கழித்து என்ற கேள்வியாக நிற்குது. சரி, ஏன்னா நயினார் நாகேந்திரன் தலைமையிலான பாஜக மாநில கட்சியை அண்ணாமலையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய போக்கு என்று பாஜகவிற்கு தமிழ்நாட்டிற்குள்
இருக்கின்ற பிரதான போக்கும். ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பார்வையில் அப்படி பாஜகவில் வந்து நயினார் நாகேந்திரன் தலைமையில், எடப்பாடியை தூக்கி பிடிக்கக்கூடிய தலைமையில், அதிமுகவை உயர்த்தி பிடிக்கக்கூடிய தலைமையில் நாம் போவதனால என்ன பலன் என்ற கணக்கு வழக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே அண்ணாமலை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க வேண்டியது பாஜக தொண்டர்களுடைய கடமைன்னு சொல்லிட்டார்ல. அவர் சொன்னதுனால அவர் இதுவரை சொன்னதோ இப்பொழுது அவர் செய்து கொண்டிருப்பதோ இனி செய்ய போவதோ தீர்மானிக்காது. அது வந்து ஏதோ படங்காட்டுற மாதிரி தான் தெரியுது. அண்ணாமலை சம்பிரதாயத்துக்காக தான் அப்படி சொன்னாரா? அண்ணாமலை எப்பவுமே கமிட்டடாக இருக்கிறாரு. எடப்பாடியும் அதிமுகவையும் வெற்றி பெற வைக்கக்கூடாது, முதன்மைப்படுத்தக்கூடாது என்பதில் என்று நாடறிந்த செய்தியாக இருக்கு. இப்போ வரைக்கும் கமிட்டடாக இருக்காரா? அதுதான் சரித்திர சான்றுகள் கொடுது. சரி, ஆர்எஸ்எஸ் எப்படி நினைக்குது? குருமூர்த்தி மூலம் சொன்னது என்ன? முதல்ல அமித்ஷா மூலமாக எடப்பாடியை அமுக்கி ஆட்சிக்கு கொண்டு வந்து விடுவோம், என்ன நாம் பாஜகவினுடைய முதன்மைப்படுத்தி என்று நினைத்த குருமூர்த்தியும் ஆர்எஸ்எஸும். எடப்பாடி மேலே வந்து விட்டார், அதற்காக அமித்ஷா கொண்டாந்துட்டோம், அமித்ஷா அதை பயங்கர ஃபோர்ஸாக அமைக்கிடுவார் என்ற நம்பிக்கை. இந்தியா முழுக்க என்னங்க, அமித்ஷாவினுடைய அரசியலை பொறுத்தவரை அடாவடி அரசியல். அவர் தட்டால் புட்டால்னு சொல்லி சாதிச்சிருவார். அவர் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸபிள் பர்சனாலிட்டி, இதுதானே? ஆமாம். ஆனால் தமிழ்நாட்டில் 2019 அமித்ஷா பியூஷ் கோயலை அனுப்பும் பொழுது என்ன எடப்பாடி என்ன செஞ்சார்? 19 தேர்தலுக்கான எத்தனை சீட்டுன்னு 20 சீட்டுன்னு கேட்டு வந்தாங்களா? பாதின்னாங்களா? அதுக்கப்புறம் சரி 10 கொடுங்கன்னாங்களா? 5 தான் கொடுத்தாரா? அந்த 5லையும் செயல்படும் பொழுது இடைத்தேர்தலில் அதிமுகவை மீண்டும் ஆட்சி கொண்டு வருவதை வலுப்படுத்துங்கள், மக்களவைத் தேர்தலை கண்டுகொள்ளாதீர்கள்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரா? ஆமாம். ஒரு இடம் கூட வெற்றி பெறலையா? அப்போ பாஜகவுடன் இருந்தாலும் பாஜகவை அமுக்கி விட்டாரா? சரி, அடுத்து 2021 தேர்தல், அப்பமும் அவங்க கேட்ட நம்பருக்கு கொடுப்பதற்கு இல்லாமல் அவங்க வரப்போகிறார். மத்தியானம் பியூஷ் கோயல் விமானத்தில்னொன்னே காலையில் மருத்துவர் ராம்தாஸை கூப்பிட்டு அவருக்கு 23ன்னு கொடுத்து ஊடகவியலாளர்கள் மத்தியில் தன்னுடைய அப்படியே கோரிக்கைகளை 2 பேரும் சேர்ந்து காட்டி அவர் கொடுத்தாச்சுங்க. லோக்கலில் அவங்களுக்கு தாங்க செல்வாக்கு உள்ளவங்க, நீங்கள் அப்படி இல்லைங்க, அப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படிங்க குறைச்சாருங்க கொடுக்க முடியும் என்று 19-20 தான் கொடுத்தாரு. ஆமாம், 20 தான் கொடுத்தாரு. என்ன அதுலேயும் 4 தானே ஜெயிச்சிங்க, உங்களுக்கு இவ்வளோ கொடுத்து வேணுமா போச்சா, எதிராளி ஜெயிச்சிட்டானே என்று பேசுவாங்களா இல்லையா? இன்றைக்கி இவ்வளோ பேச தெரியுமா? தெரியும். எடப்பாடியை பாஜகவால் அழுத்த முடியாதுன்னு சொல்ல வரீங்க. அது நிரூபணமானது தான் அந்த 5 நட்சத்திர ஹோட்டலில் நடந்த கதை. ஓகே, மறுபடியும் அது நிரூபணமாகிறது என்பது தான் என்ன மீண்டும் மீண்டும் எடப்பாடி என்ன தான் வந்து தலைவர் முதலமைச்சர் என்று அண்ணாமலையே சொல்ல வைக்கும் புதிய கதை. ஓகே, ஸோ எடப்பாடி நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, அதன் காரணமாக தான் அண்ணாமலை வச்சு இப்படி பேச வச்சிருக்காங்களா பாஜக தேசிய தலைமை? பாஜகவுக்கு என்ன லாபம்? எடப்பாடி தலைமையில் அதிமுக தலைமையில் பாஜக போவதனால் 10 இடத்துலயே வெற்றி பெற்றாலும் அதிமுக தாங்க வெற்றி பெற்றுச்சு. 4 இடத்துல ஜெயிச்ச போது என்ன சொன்னாங்க? அதிமுக தான் ஜெயிச்சோம், நாடு பூரா ஜெயிச்சாங்க சொன்னாங்க, நாடே சொல்லிச்சு. ஆமா, அதே மாதிரி 10 இடத்துல ஜெயிச்சாலும் அதான் சொல்ல போறாங்க, அதிமுக தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாஜகவுக்கு ஒன்றும் பலன் இல்லை. ஓகே, ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பலன்? அவர்களுடைய இந்துத்துவ கொள்கைகளை விரிவாக்க முடியுமா? அண்ணாவையும் எம்ஜிஆரையும் என்ன அதிமுகவையும் பெரியாரையும் தூக்கி பிடிக்கக்கூடிய அதிமுகவை தூக்கி பிடிக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை பரப்ப முடியுமா? எதிரான கொள்கை பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கிட்டா இல்லைங்களா? வர்ற விஜயும் கூட எம்ஜிஆரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கிற மாதிரி பொசிஷன் வந்துட்டு பெரியாரையும் கொள்கை தலைவருங்கிறாரு. ஆமாம், அம்பேத்கரையும் கொள்கை தலைவருங்கிறாரு. ஆமாம், அது மட்டும் இல்லை அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இப்போ கூட சேர்த்துக்கிட்டாரு. அப்போ இங்கு வந்து அண்ணா எம்ஜிஆர் பெரியார் என்ற முகங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் தன்னுடைய என்ன கொள்கையான இந்து ராஷ்டிரா என்பதை பரப்ப முடியாமல் போயிரு. ஆனால் பாஜக தலைமையில் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி, அதில் பாமக உடைக்கப்பட்டதில் ஒரு பகுதி வந்தாலோ அல்லது என்ன அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி வேறு கட்சிகள் திமுக கூட்டணி உள்ளவர்கள் வந்தாலோ ஏற்கனவே இருக்கும் கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்கள் பரப்ப முடியும் தங்கள் கொள்கைகளை என்பதைத்தானே ஆர்எஸ்எஸ் நம்புவாங்க. அதனால் அவர்களை பொறுத்தவரை கொள்கை ரீதியாக அதிமுக தலைமையும் எடப்பாடி தலைமையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓகே, அதைத்தான் அவங்களுடைய பிரதிநிதிகளும் சிலர் வெளியில் வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன பார்க்குறீங்க நீங்கள்? விஜய் வந்துட்டார் சட்டமன்ற தேர்தலுக்கு. அவர் தனியான கூட்டணி பாஜக அதிமுக இருப்பதுனால அவர் காங்கிரஸுடன் போக போகிறாரு. ஆமாம், இன்னைக்கு ஒரு மாலையேட்டில் அதை மறுக்கும் விதமான ஒரு செய்தியும் கூட வந்திருக்கே சார். சரி, வந்திருந்தாலும் உள்ளபடியே இங்கிருந்து அவர் முயற்சி எடுத்தார் என்பதும் அவர் பக்கத்தில் இருந்து கேரளாவில் விஜய்க்கு ஒரு 5 விழுக்காடு ஓட்டு இருக்குது, அதனால் அவர்களை சேர்த்துக்கிட்டா கேரளாவில் ஆட்சிக்கு வருவதில்
கூட்டணி ஆட்சியை அமல்படுத்துவதில் ஈஸியாக போகும் பினராயி விஜயன் எதிர்த்து என்று காங்கிரஸ் கருதுவதாகவும், கேரளாவில் இருந்து அகில இந்திய தலைமைக்கு சென்ற கேசி வேணுகோபால் இதையே வலியுறுத்துவதாகவும் செய்திகள் வந்துட்டு இருந்துச்சா இல்லையா? அதில் உள்ள செய்தி தானே இன்னமும் வருது. இதில் என்ன திமுக மீது பற்றும் பாசமும் வைத்திருக்கிறார் ராகுல், அதனால் விட்டு கொடுக்க மாட்டார் என்ற செய்தியை திமுக பக்கம் சொல்லுவாங்க. ஆமா, பீகாருக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தினார்ல ராகுல். உண்மை, அதற்கு கூப்பிட்டார் என்பது உண்மை. மை டியர் ப்ரோங்கிறார். விட திமுக தலைமைக்கு காங்கிரஸ் தேவை. சிறுபான்மை வாக்குகள் தொடர்ந்து தங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் என்ற அடையாளம் தேவை. ஓகே, ஊரெல்லாம் உலகெல்லாம் இந்தியாவெங்கும் காங்கிரஸ் கட்சி உட்பட வந்து எல்லோருமே வந்து ராகுல் பிரதமர் என்று பிரதமர் வேட்பாளராக சொல்லாத நேரத்தில் ஸ்டாலின் சொன்னார் 2019. சரிதானா? அதனால் அந்த தேவையை வைத்து கொண்டு தான் திமுக இயங்கும். அதனால் அது போய்விடக்கூடாதுன்னு நினைக்கும். விஜய் விஷயம் கூட்டணி பேசுகிறார்கள் என்பது திமுக தலைமைக்கும் தெரியும். அதனால் இவர்கள் வந்து போய் ராகுலுடைய பேரணியில் கலந்து கொள்வதன் மூலம்தான் காங்கிரசுடன் உள்ளதை வலுப்படுத்த முடியும். இது திமுகவின் தேவை. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு காங்கிரஸில் உள்ள சில முக்கிய புள்ளிகள் விஜயோட பேசிக்கிட்டு இருக்காங்களா? முக்கிய புள்ளிகள் பேசுகிறாங்களோ இல்லையோ, மேலே போய் திமுகவுக்கு எதிராகவும் செல்வ பெருந்தகை தலைமைக்கு எதிராகவும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். வெற்றி பெறவில்லை தங்களுடைய பேச்சுக்களில். ஆனாலும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் நடக்குது. ஏன்னா பதவியில் இருந்தவர்கள் பதவியில் வந்தவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு காங்கிரஸுக்குள்ள ஒன்று ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதுதான் காங்கிரஸுடைய வழக்கம். ஆனால் இந்த முறை வந்து ரொம்ப சீரியஸாக அது வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா சுயமரியாதை உள்ள, ஏன்னா ஒரு தலித்திலிருந்து தலைவர் வரக்கூடாதுன்னு பொதுவாக 19 சொல்ல முடியாது. சுயமரியாதை உள்ள, சுயமாக சிந்தித்து அரசியல் ரீதியாக சரியாக செயல்படக்கூடிய, கீழே இறங்கி என்ன கட்சியும் வலுப்படுத்தக்கூடிய ஒருவர் என்ன தலித் சமூகத்தை சேர்ந்தவர் மேலே வந்து உட்காந்துருக்காரா தமிழ்நாட்டில் என்பதாகத்தான் அவங்க பார்ப்பாங்க செல்வ பெருந்தகையை. அதனால அவர்கள் இப்படிலாம் செய்வாங்க. ஆனால் அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணும் என்று எல்லோரும் சொல்கிறாங்களே, செல்வ பெருந்தகை உட்பட. அகில இந்திய தலைமை எப்படி இதை சிந்திக்கிறது என்பதுதான் முக்கியம். விஜய் எப்படி பார்க்குறாங்க காங்கிரஸ் ஹைகமாண்ட்? விஜயோ அதிமுகவோ திமுகவோ அவர்களுக்கு பிரச்சனை அல்ல. எதனுடன் போனால் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்பதைத்தான் பார்ப்பார்கள். சரி, திமுகவுக்கு எதிராக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் காங்கிரஸ் அகில இந்திய தலைமைக்கு தெரியும். ஆனால் இன்றிலிருந்து 2025 இன்றிலிருந்து 2029 வரை பாராளுமன்றத்தில் மோடியினுடைய கேங் அல்லது அந்த குழுவினரை எதிர்கொள்ள வேண்டும் என்பது ராகுலுக்கு சவாலா இல்லையா? நிச்சயமா சவால். அந்த சவாலுக்கு 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருபவர்களை, தமிழ்நாடு புதுச்சேரியிலிருந்து மொத்தமாக தன்னுடன் இருக்க வேண்டும் என்பது அவருக்கு கட்டாய தேவையா இல்லையா? நிச்சயமாக தேவை சார். அதனால அவர் இப்போதைக்கு வரும் 26 சட்டமன்ற தேர்தலை முதன்மைப்படுத்த மாட்டார்கள். 29 தான் ராகுலுடைய கணக்கு. அதை தான் பார்ப்பாங்க. அதுவரை அவர்களுக்கு திமுக கூட்டணி தேவை. அதனால் அதை உடைக்க மாட்டாங்க. 2029 வரைக்கும் திமுக நமக்கு வேணுங்கிறதுனால விஜய் கூட காங்கிரஸ் போகாதுன்னு சொல்ல வரீங்க? அது ஒன்று. ஓகே, அதே போலத்தான் பாஜக என்ற அகில இந்திய கட்சியும் அவர்களுக்கும் இப்பொழுது அதிமுக தலைமையில் போவதா, என்ன தனியாக பாஜக நிற்பதா என்ற சட்டமன்ற தேர்தல் முக்கியம் இல்லை சொன்னார்ல ஒரு தடவை. ஆமா, 29 தான் முக்கியம் அவரு. அதற்காக அதிமுகவை பிடித்து வைத்துக் கொள்வோம். சரி, போன முறை 24 உடைஞ்சிட்டோம். அப்படி சேர்ந்திருந்தா 12 இடங்கள்ல ஜெயிச்சிருப்போம்னு நினைக்கிறாங்க. ஆமா, அது உண்மையோ பொய்யோ அதுல பாதியாவது ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்கு. எது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயர்ல அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று வந்துடலாம் பாஜக. ஆனால் அதிமுக பெருவாரியாக வரலாம். அவர்களும் அதில் இருப்பாங்க. அதனால தமிழ்நாட்டிலிருந்து அவங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். ஏன்னா அங்கே மைனாரிட்டி. கரெக்ட். நீ அங்கே வந்து சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு நிதிஷ்குமாரையும் ஒரு சந்திரபாபு நாயுடையும் வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்சி நடத்த வேண்டிய கட்டாயம். வாக்கு திருட்டிலேயே அது வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு வருது, பிரச்சனை இருக்கு. சாதி வாரி கணக்கெடுப்புலையும் பிரச்சனை இருக்கு. நாங்கள் நடத்துவோம் சாதி வாரி கணக்கெடுப்பு சும்மனாச்சும் அறிவிக்கிறாங்களே தவிர அதை கெசட்டில் போடலை. ரொம்ப முக்கியமானதுங்க, புரியுதுங்களா? சாதி வாரி கணக்கெடுப்பு நடப்பவங்களாம் சொல்லிட்டாரு என்ன பாஜக அகில இந்திய தலைமை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து. ஆனால் அதை கெசட்டில் போடல, உண்மையாக்கலை. அதுதான் ராகுல் கேட்காரு. இப்படியாக அவர்கள்ட்ட இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அதிமுக வேண்டும் 29க்குன்னு நினைப்பாங்க. இப்போமே பிடிச்சிக்கிட்டா போக மாட்டாங்க, நாம் எப்படியும் கொண்டு வந்துடலாம்
என்ற நினைப்பில் தான் அதை தவிர இப்போ நீங்கள் வந்துட்டு போங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதும் ஒரு பார்வை. ஓகே. ஆர்எஸ்எஸ்க்கு அந்த பார்வை இல்லை. தான் வளர்வது என்பதற்கு பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கிட்டு நாங்கள் போகணுமா என்பது அவர்களுக்கு. ஆர்எஸ்எஸ் உடைய மைண்ட் செட் என்பது தமிழ்நாட்டில் வந்து பாஜக தலைமையிலான கூட்டணியை உருவாக்கணும், அதிமுகவுக்கு பின்னாடி போகக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கு. ஆனா பாஜகவுக்கு நாம எம்பி வேணும், அதனால அதிமுகவுக்கு பின்னாடி போகணுங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு. என்ன இது? ஆனால் அகில இந்திய ரீதியில் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி தலைமையிலான பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய உரசல்கள் என்ன எல்லாம் வந்து சரியா போச்சு என்று சொல்லி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி போட்டு மோகன் பகவத்தை அறிவிக்கிறார். ஓகே சார். சார், கடந்த நேர்காணல்ல ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க சார், திமுகவுடைய கோர் ஓட் பேங்க்ல விஜய் கை வைக்கிறாருன்னு சொன்னீங்க. ஆனா இந்த சிஓட்டர் கருத்து கணிப்புல திமுகவுடைய வெற்றிக்கு விஜய் உதவுகிறாருன்னு சொல்றாங்க. இதை நாம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இந்த சிஓட்டர் கருத்து கணிப்பு என்பது இந்திய துணைக்கண்டத்தில் ஆட்சியில் உட்கார்ந்திருக்கின்ற மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு வாக்குகள் கூடியிருக்கிறதா இல்லையா, மூட் ஆஃப் த நேஷன் என்பது. ஆமா, மூட் ஆஃப் தி நேஷன் தான் அது. இந்த மூட் ஆஃப் த நேஷன்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு எதிர்ப்பு என்றது குறைந்தபட்சம் தான் தாக்கம் செலுத்த முடியும் இல்லையா? மூட் ஆஃப் த நேஷன் தான் மெயினாக தாக்கம் செலுத்த முடியும். மூட் ஆஃப் த நேஷனில் தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் அல்லது தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் என்பது எங்க கொண்டு விடும்? மோடிக்கு எதிராக விஜய் பேசுவது என்பதும் கூட பாஜகவுக்கு மைனஸ் தான். ஆமாம், அதைத்தான் இவர்கள் இப்படி புரிந்து கொண்டு எழுதுறாங்க. ஓகே. ஸோ உண்மையாலுமே கல ரியாலிட்டி என்பது விஜய்க்கு வந்து வருகிற பெரியார் பிறந்தநாள் செப்டம்பர் 17 இருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறதாக ஒரு 15 அல்லது 17 இறங்குற என்ன சார் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? இல்லை, நிச்சயமாக விஜய்க்கு தன்னுடைய சார்பாக வந்த ஒரு பெரும் அலை, அந்த அலையை வந்து கன்சாலிடேட் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய திடப்படுத்தல் என்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, அது எல்லா ஊர்லேயும் வந்து தெரிய முடியுது, எல்லா சமூகத்திலிருந்து வராங்க. சரி, சாதி வேறுபாடு இல்லாமல் விஜய்க்கு வருகிறார்கள். ஓகே. இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்தவரை சாதி வேறுபாடு என்பது முதன்மையாகவோ அல்லது ஒரு பெரிய செல்வாக்கு செலுத்த முடியாது இருக்கும். அங்கே உள்ள கான்கிரீட் கண்டிஷன்ஸையே பார்த்துட்டு சொல்கிறேன் நான். ஓகே. ஆமாம், நீ அங்கிருந்து தான் வந்தவர். ஆமாம், அங்கிருந்து வந்தது மட்டும் இல்லை, எல்லாம் தமிழ்நாடுங்க வேலை செஞ்சுருக்கோம். ஆமாம். ஆனாலும் தென் மாவட்டத்தை வந்து ஆழமாக ஒவ்வொரு நிமிடமும் தெரியும். ஆமாம், அதுதான் வந்து யதார்த்தம். அது ஒன்று. ஆனால் அதிமுக போட்டி போட்டுக்கிட்டு ரோடு ஷோவின் மூலமாக அவர் கன்சாலிடேட் பண்ணார்ல, அவருடைய ஓட் பேங்க். மோடியை சொல்கிறீங்களா? எடப்பாடி. அதிமுக எடப்பாடி தானே மோடியா தலைவர்? எடப்பாடி தான் தலைவர். திமுக குரலாக மாறிடக்கூடாது, நம்ம குரல். ஏன்னா அவர் 2 லட்சம் பேரை திரட்டி நான் மதுரையில் காட்டுவேன் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் மாவட்ட ஜெயா கூட்டத்தில். ஆமாம், இன்னைக்கு செய்தி. ஆமாம். அப்போ அவரும் கூட பாருங்க என்று அவருடைய பலத்தை நிரூபிப்பது என்னன்னு சொன்னால், பாஜக அதிமுக சேர்ந்து செல்வார்களா, சேர்ந்து சென்றாலும் விஜய் வருவாரா, சேர்ந்து செல்லாமல் இருந்தால் அவருடன் விஜய் போவாரா என்பதெல்லாம் கூட 6 மாதம் கழிச்சு தான் கணிக்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஓகே. இதுதான் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து. 4 முனை போட்டியாக இருந்தாலும் விஜய் எடுப்பது திமுகவினுடைய முக்கியமான வாக்கு வங்கி என்று சொன்னால் ஏன்னா இந்த பென்ஷன் விவகாரம் பழைய பென்ஷனுக்காக போராடுவது என்பதில் சிபிஎம் சார்ந்த அரசு ஊழியர் சங்கம், ஆசிரியர் சங்கங்கள் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம்லாம் அறிவித்ததை அவர்களிடமிருந்து வெளியே வந்து திமுக இதற்கு வந்து பச்சையாக துரோகம் செய்வதாக, அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு வாக்குறுதிகளை மீறியே எதிர்த்து செய்வதாக, அவர்களை ஒட்டி செல்வதன் மூலம் சிபிஎம்மினுடைய சங்கங்கள் பேரளவுக்கு போராட்டம் நடத்தி துரோகம் செய்வதாக அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆமாம். அதனால் இதுவரை அந்த ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய வாக்கு வங்கி என்று சொல்லக்கூடிய அந்த திமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது உள்ளபடியே இங்கு வந்து நகருது என்பதையும், ஓகே, பெண்கள் வாக்கு வங்கி என்பது எப்படி ஜெயலலிதாவுக்கு பின்னால் போச்சோ அதேமாரி சிறிதாக ஸ்டாலினுக்கு பின்னால் கொண்டு வந்தார் என்பது தான் உள்ளாட்சி தேர்தலிலும் சரி மக்களவைத் தேர்தலிலும் சரி நடந்த உண்மை விவகாரம். ஆமாம். அதில் விஜய் என்பதன் மூலம் மாற்று என்பதாக போவது 30, 35, 40 வயது வரை உள்ள பெண்கள் என்பதாக கூட இப்பொழுதெல்லாம் கணிக்க தொடங்கியிருக்காங்க வடக்கு தமிழ்நாட்டில் கூட. ஓகே, வட தமிழ்நாட்டில் விஜயுடைய ஓட்டு வங்கி உயர்துன்னு சொல்ல வரீங்க? அங்கேயும் கூட. ஓகே, தென் தமிழ்நாடு மட்டுமில்லை, வட தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, எல்லா இடம். அதனால் அதிலும் கூட திமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது
என்ன அப்படி வெளியே போகுதா ஓகே என்பதெல்லாம் கவனிக்க வேண்டிய கருத்து கணிப்பில் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக சி ஓட்டர் நடத்திய இந்த மூல் ஆஃப் நேஷன் கருத்து கணிப்பை பற்றி உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மணி சார்.